அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ 2025ஆம் ஆண்டு தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 4ஆம் தேதியே வெளியிடப்பட்டு, ஏப்ரல் 7 முதல் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டு, ஜூன் 28ஆம் தேதி தேர்வு நடைபெறும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா, மே மாதத்திலேயும் அந்த தேர்வை போஸ்ட்போன் பண்றோம், அதாவது தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்துச்சு. கிட்டத்தட்ட 1299 வேகன்சிஸ் பிளஸ் 53 ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ். ஓவராலா பார்த்தோம்னா ஒரு 1300க்கும் அதிகமான வேகன்சிஸை உள்ளடக்கி இருந்துச்சு. இது தமிழக இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று இதற்குன்னு நிறைய பேர் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல ஏன் இவ்வளோ நாள் இன்னும் எக்ஸாம் நடக்கல அப்படின்னு மாணவர்கள் குழம்பிட்டு இருந்த இந்த டைமிங்ல 18/8/2025 அரசாணை 410 படி நமக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும் ஒரே எக்ஸாமா இருக்குமா இருக்காதா, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. எல்லாத்துக்குமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா 2 பேருக்குமே ஒரே எக்ஸாம் தாங்க. ஓப்பன் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒரே எக்ஸாம், ஒரே சிலபஸ். இதற்கு முன்பு ஓப்பன் கேண்டிடேட் என்ன படிச்சாங்களோ 140 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணாங்க. அதே சிலபஸ் தான் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்கங்க. இப்ப நமக்கு இந்த அரசாணையில ஃப்ரண்ட் பேஜ்லயே ஒரு 10 அரசாணைய காமிச்சு, 10 அரசாணைகள் மற்றும் நீதிமன்றங்களின் உத்தரவுகள்லாம் காண்பிச்சு, இதன் அடிப்படையில தான் இன்னும் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எவ்வாறு செயல்பட போகிறது அப்படின்றதையும் தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப சிலபஸ்ங்க. சிலபஸ் பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு என்ன இருந்துச்சோ, அதே சிலபஸ் தான் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட். இது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு இருந்ததை விட டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு எக்ஸம்ப்டட் இருக்கு. அதாவது சிறிது தளர்வுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, என்னென்ன தளர்வுகள் நமக்கு இனிமே தான் தெரியும். அடுத்து என்டூரன்ஸ் டெஸ்ட். என்டூரன்ஸ் டெஸ்ட்னா ஆண்களுக்கு 1500 மீட்டர் 7 நிமிடத்துல ஓடணும், பெண்கள் 400 மீட்டர் 2 நிமிஷத்துல ஓடணும். இது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இருந்துச்சு. இப்ப டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டும் இதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதுதாங்க 15 மதிப்பெண்கள் கொண்ட ஒரு தேர்வு. இதுல தான் ரோப் கிளைம்பிங், லாங் ஜம்ப், 100 மீட்டர்ஸ். இதே பெண்களுக்குன்னா லாங் ஜம்ப், ஷார்ட் புட், 100 மீட்டர் ரன் இதெல்லாம் இருக்கும். இது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனா இப்ப டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டும் கண்டிப்பா நீங்க பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்ல, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஸ்பெஷல் மார்க்ஸ் 5 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்னா 2 மார்க், என்சிசினா 2 மார்க், என்எஸ்எஸ் 1 மார்க். இதுதான் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் சரி, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் சரி 2 பேருக்கும் சேம் சொல்லிட்டாங்க. கடைசியாக 10 மதிப்பெண்கள் கொண்ட இன்டர்வியூ 2 பேருக்கும் சேம்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான். இப்படிதான் எக்ஸாம் நடக்க போகுது. எக்ஸாம், பிசிக்கல் டெஸ்ட், இன்டர்வியூ இந்த ஆங்கிள் தான் நமக்கு நடக்க போகுதுங்க. இப்ப இதெல்லாம் ஓகே. இப்ப இந்த அரசாணையில வேற என்னெல்லாம் சொல்றாங்க, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ரிசர்வேஷன், அதாவது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்குன்னு 20% ரிசர்வேஷன் எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 13/7/1995 முதல் தான் இதை ஸ்டார்ட் பண்றாங்க. இது அப்படியே வந்துட்டே இருக்கப்ப 2009ல ஜிஓ 461, அதாவது அரசாணை 461 படி இந்த ரிசர்வேஷனுடைய ஆக்ட் 25ல ஏ அப்படின்ற ஒரு பார்ட்டை கொண்டு வந்து இதுல சீனியாரிட்டி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வராங்க. சீனியாரிட்டி என்னன்னா, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீனியாரிட்டி கொடுத்துட்டு தான் ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு அடுத்து அவங்களுக்கு கீழே தான் கொடுக்கணும். இப்போ இவங்க மார்க் அதிகமாக எடுத்தாலும் சரி, கம்மியாக எடுத்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சீனியாரிட்டி கொடுத்துட்டு தான். இப்போ 500 பேர் மொத்தம் செலக்ட் ஆகுறாங்கன்னா முதல் 100 இடங்கள்ல டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு கொடுத்துட்டு தான் 101, 102, 103ன்னு அதுக்கு அடுத்த 100 தான் ஓப்பன் கேண்டிடேட் கொடுப்பாங்க. இப்போ இந்த 500 பேர் எஸ்ஐயா செலக்ட் ஆகிறவங்க இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் ஆக போறாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற முதல் 100 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வரும். அதுக்கு அடுத்து தான் 101, 102ன்னு அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் ப்ரொமோஷன் வரும். இதுதான் இந்த 2009ல கொண்டு வந்த திருத்தம். இது 2009ல தற்செயலாக மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதை எப்ப அரசு இதழில் வெளியிடுறாங்கன்னா 2017, அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2017ல அரசிதழ் எண் 50
அதன்படி தான் இத அரசிதழ்ல அதிகாரப்பூர்வமா வெளியிடுறாங்க. இது எங்களுக்கு ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு மிகவும் எதிரானதா இருக்கு. இத ரத்து செய்யணும் அப்படின்னு பல ரிட் மனுக்கள நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல நெறைய பேர் சேர்ந்து தாக்கல் பண்றாங்க. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொன்ன தீர்ப்புல ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேண்டிடேட் கொஞ்சம் பேரு, 500 பேரு. அடுத்து ஒரு 267 பேரு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட். அதுக்கு கீழ ஒரு 600 பேர் ஓப்பன் கேண்டிடேட். இந்த ரேங்க் லிஸ்ட்ட 3 மாசத்துக்குள்ள தயார் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுலயும் திருப்தி அடையாத சார் ரஞ்சித் சிங் மற்றும் பலர் சேர்ந்து உச்சநீதிமன்றத்துல ரிட் மனுக்கள தாக்கல் பண்றாங்க. உச்சநீதிமன்றம் இத விசாரிச்சுட்டு, ஆமா இந்த சரத்து 25 பார்ட் ஏ அப்படின்றது 14, 16, 21. 14னா என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 16னா பொது வேலைவாய்ப்புகளில் சம உரிமை உண்டு. 21னா தனி மனித சுதந்திரம் வாழ்வதற்கான உரிமை. இது 3க்கும் ஆப்போசிட்டா அந்த 25ல ஏ இருக்கு. ஏன் எல்லாரும் ஒண்ணா தான் எக்ஸாம் எழுதுறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாரி சீனியாரிட்டி குடுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குடுத்துருது. சுப்ரீம் கோர்ட் என்னலாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் சரி, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் சரி 2 பேருக்கும் ஒரு காமன் எக்ஸாமினேஷன் வைங்க. ஒரே சிலபஸ்ல எல்லாருக்கும் காமன் எக்ஸாமினேஷன் வச்சு 2 பேருக்கும் நடக்கிற அந்த காமன் எக்ஸாமினேஷன்ல அவங்க எடுக்கிற ரேங்க வச்சு அவங்க டிபார்ட்மெண்ட்டு, ஓப்பன்லாம் பிரிக்காதீங்க. இருக்கிற வேக்கன்சில 20% டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கிட்டு, இப்ப 100 பேர் எடுக்க போறீங்க எஸ்ஏன்னா, 20 பேர் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்குன்னு குடுத்துருங்க. 80 பேரா வர்ற ஓப்பன் கேண்டிடேட்ட தனியா எடுத்துக்கோங்க. ஆனா ரேங்க் லிஸ்ட் 2 பேரையும் கலந்து, அவங்க எடுக்கிற மார்க்கின் அடிப்படையில நீங்க போடுங்க. அதன் அடிப்படையிலே அவங்களுக்கு சீனியாரிட்டி குடுங்க. அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் காமன் எக்ஸாமினேஷன் வச்சு 60 நாட்களுக்குள்ள திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல வெளியிடணும். அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க. அதாவது ரிவைஸ்டு ரேங்கிங் லிஸ்ட்ட 60 நாட்களுக்குள்ள எக்ஸாம் நடந்த 60 நாட்களுக்குள்ள வெளியிட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது இப்ப இந்த மாரி நீங்க ரிசர்வேஷன் குடுக்கறனால ஏற்கனவே சீனியாரிட்டி பேஸ் பண்ணி, அதாவது 2009ல வந்த சீனியாரிட்டி பேஸ் பண்ணி நெறைய பேரு இப்ப இன்ஸ்பெக்டராவோ, டிஎஸ்பியாவோ, இப்ப சீனியராவோ, ஆஃபீசரா அங்க இருப்பாங்க. இப்ப இவங்களெல்லாம் நம்ம திரும்ப பெறலாமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேணாம். இனிமேல் நடக்கிறதுக்கு மட்டும் இத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த திருத்தப்பட்ட பணி மூப்பு இருக்கு பார்த்தீங்களா? ரிவைஸ்டு சீனியாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா? இது ரிலேட்டடா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ஏதாவது வழக்கு தொடர்றாங்க. இல்ல அது ரிலேட்டடா என்னலாம் அவங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்களோ, அத மாநில அரசே பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க. இந்த திருத்தப்பட்ட பணி மூப்பு, அதாவது ரிவைஸ்டு சீனியாரிட்டி வெளியிடப்பட்ட நாள்ல இருந்து 2 மாதங்களுக்குள்ள ஓப்பன் கேண்டிடேட்க்கு 80% பதவி உயர்வு நடைமுறையை முடிக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதாவது இந்த ரிவைஸ்டு சீனியாரிட்டி வெளியிட்ட நாள்ல இருந்து 2 மந்த்ஸுக்குள்ள 2 மாதத்துக்குள்ள ஓப்பன் கேண்டிடேட்டுக்கான 80% பதவி உயர்வை நடைமுறையை முடிக்க வேண்டும் அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க. சரி, இப்ப நம்மளுடைய தமிழக அரசு என்னலாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக அரசு டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மன் இருக்கார் பார்த்தீங்களா? அவருடைய பரிந்துரையின் பேரில் டிஜிபி அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு பதில் அனுப்பியிருக்கார். என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் கூறும் பொதுத் தேர்வை, அதாவது ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கும், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு காமன் எக்ஸாமினேஷன நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். அத அக்செப்ட் பண்றோம். அத நாங்க நடத்தப் போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இதுவரைக்கும் சீனியாரிட்டி எத பேஸ் பண்ணி குடுக்குறோம்னா, நாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சு இவங்கள எடுத்துட்டு ட்ரெய்னிங் கூட்டு போறோம் பார்த்தீங்களா? அந்த ட்ரெய்னிங்ல இவங்களுக்கு லா பேப்பர்ஸ்லாம் நடத்தி, அந்த லா பேப்பர்ஸ வச்சு இவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்போம். லா எக்ஸாம் வைப்போம். அதுல வாங்குற மார்க்க வச்சு தான் நாங்க சீனியாரிட்டி குடுத்துருக்கோம் இதுவரைக்கும். இப்ப நாங்க காமன் எக்ஸாம் வச்சுர்றோம். ஆனா பயிற்சியில் ட்ரெய்னிங்ல பெர்ற மதிப்பெண்கள வச்சு அவங்களுடைய சீனியாரிட்டிய ஃபிக்ஸ் பண்றதுக்கு, அந்த சீனியாரிட்டி ஓப்பன் கேண்டிடேட், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் 2யும் மிங்கிள் பண்ணி இருக்கட்டும். அத பேஸ் பண்ணி இவங்களுக்கு சீனியாரிட்டி வழங்குறதுக்கு எங்களுக்கு நீங்க அனுமதி குடுக்கணும் அப்படின்னு ஒரு பதில் மனுவ உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. அதையும் இந்த ஜிஓல தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இது குறித்த அனைத்து திருத்தங்களும் தனியாக நாங்க வெளியிடுவோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக வெளியிடுவோம் அப்படின்னு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. எது எப்படியோ நமக்கு கூடிய விரைவுல தேர்வு வரப்போகுது அப்படின்றது மட்டும் இந்த அரசாணை மூலமா உறுதியாயிருச்சு. ஸோ
எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் ஸ்பீடப் பண்ணி படிங்க. நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி எஸ்ஏ ரிலேட்டடா ஒவ்வொரு டாபிக்ஸ் ரிலேட்டடா முக்கியமான தகவல்கள நம்ம வந்து வீடியோவா பதிவேற்றம் செய்வோம். நன்றி, வணக்கம்.